ரகுவரன் சார் நடிச்சிருந்தார் இது ஒரு மனிதனின் கதைன்னு சொல்லிட்டு அவர் வந்து படிப்படியா குடிப்பழக்கத்துக்கு எப்படி அடிமையாகி அதுலேருந்து அவர் எப்படி வெளில வந்தாருன்னு சீரியலா நீங்க வார வாரம் பார்க்கும்போதே உங்களுக்கு ஐயோ அப்படின்னு இருக்கும். இது நான் வந்து ஒரு படமா நான் பார்க்கும்போது தியேட்டர்ல ஏன்னா நான் பார்க்குற ஷோல பார்த்தீங்கன்னா டு பி வெரி ஆனஸ்ட் அது வந்து ஒரு ஒரு மத்தியான ஷோ அந்த மாதிரி தான். அதுலேயே வந்து சில ஃபேமிலிஸ் வந்தாங்க, எஸ்பெஷலி பெண்கள் நிறைய பேர் இருந்தாங்க அந்த ஷோவில். ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஒரு பொண்ணு வந்து இன்டர்வல்லே ஒரு மாதிரி கண் கலங்கி எழுந்து போயிடுச்சுதுன்னா இவர் இங்கே இருக்காருன்றதுக்காக சொல்கிறேன், நிஜமாவே நடந்ததை சொல்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா ஞாபகம் வந்துருச்சு. அந்த பொண்ணு அவங்க பாய் ஃப்ரெண்டோட தான் வந்துருச்சு. ஆனால் அந்த பொண்ணு கண் கலங்கிட்டு எழுந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு பிகாஸ் நான் ஐம் ஹியரிங் தெம்ல எனக்கு எங்கள் அப்பா ஞாபகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுச்சு. அப்புறம் தான் எனக்கு புரியுது தட் இது எல்லா ஃபேமிலிலையும் எங்கெங்கேயோ இருக்குது. ஆனால் யாரும் அதை வெளில சொல்லிக்க விரும்பல. எல்லாராலும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். எனக்கு என்னன்னா இந்த படத்தில் வந்து ரொம்ப டேரிங்காக சத்தியமாக நான் யோசிச்சது என்னன்னா ஒரு பாலச்சந்தர் சார் உயிரோடு இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு அந்த கிளைமேக்ஸை கண்டிப்பாக இவருக்காக ஒரு லெட்டர் எழுதியிருப்பார். அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வைக்க முடியாது. ஏன்னா அந்த படத்துக்கு என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா நான் மாறிட்டேன் திருந்திட்டேன் கடைசியில் வந்தோடனே ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துட்டா அவ்வளோதான் படம். ஒரு ஹாப்பி என்டிங் படமாக அந்த படத்தை விட்டு போயிருக்கலாம் அவர். ஆனால் அது யதார்த்தமே கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு மனுஷனோட நீங்கள் ஒரு வீட்டில் உங்கள் வீட்டில் டெனண்ட்டாக இருந்தாலே உங்களுக்கு பிரச்சனைன்னா டெய்லி அவனை நீங்கள் பொறுத்துக்கிட்டு ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஒரு பெண்மணி எத்தனை மன ரீதியான உளைச்சலுக்கு பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது.